ஹாய் ஆல், ஈஸியான ரொம்ப டேஸ்டான சுரக்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 4 வரமிளகாய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன், கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 6 கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா இதெல்லாம் நம்ம இப்போ குக்கரில் விசில் தான் விட போகிறோம். அதனால 2 நிமிஷம் வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுரக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் கசப்பாயிடும் சீடோடு போட்டிங்கன்னா. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் ஒரே ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம். அப்புறம் 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சுரக்காய் நல்லா தண்ணி இருக்கிற ஒரு வெஜிடபிள் தான். ஸோ அதனால் 1/4 கப் மட்டும் ஊற்றிட்டு குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விடணும். நல்லா வெந்துடும், சுரக்காய் நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி வெந்திருக்கும் 4 விசில் விட்டுருந்தீங்க அப்படின்னா, இப்போ இதை மத்து இருக்கு இல்லையா, மத்து வச்சு கொஞ்சம் அப்படியே நல்லா மசிச்சு விடணும். ஏன்னா நல்லா வெந்திருக்கும். இதை மசிச்சு விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வரும். சுரக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபுல்லாக நீர் சத்து நிறைந்த காய் இது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லது இது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுரக்காயில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி ஜூஸ் குடிக்கலாம். அவ்வளோ நல்லது. ஃபுல் ஆஃப் ஃபைபருங்க. நல்ல நம்மளுக்கு அந்த பைல்ஸு, கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடணும். இது தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.